Hi friends, welcome to Chittukuruvi Kitchen. Today சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு வைக்க போறோங்க. இதுல இந்த கப்ல ஒரு கப் மோர் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மோர் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். அரைக்கறக்கு இஞ்சி பாருங்க ஒரு சின்ன சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கறக்கு. சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் பச்சரிசி பாருங்க எடுத்து ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஊற வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். முதல்ல அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எப்படி அரைக்கலாம்னு பார்த்துக்கலாம். தேங்காய் பாருங்க அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன். தேங்காய் அப்படியே போட்டுக்கலாம். தேங்காய் போடுற அளவுக்கு தாங்க மோர் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சிருக்கோங்க இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். வடை பாருங்கள் வீட்டிலே ஒரு 10-20 வடை பக்கம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மோர் குழம்புல வடை போட்டு வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் காய் போட்டு கூட வச்சுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். சட்டி வச்சாச்சுங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டும். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை 2 வரமிளகாய் தாளிக்க போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிடுச்சு. இப்போ மோர் தேவையான அளவு விட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க தண்ணி ஊற்றக்கூடாது. மோர்லேயே நல்லா மிக்சியில் நல்லா கழுவி மோர்லேயே கலந்து விட்டுக்கணும். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப கொதி விடணும். ஒரு கொதி வந்தால் போதும். நுரக்கட்டினா போதும் மோர் குழம்புக்கு. ரொம்ப கொதி விட வேணாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் மோர் குழம்பு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம்னா. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு. பாருங்க மோர் குழம்பு நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஒரு கொதி விட்டால் போதும். இப்போ வடை வச்சுருக்கோங்க வடை ஆட் பண்ணிக்கலாம். வடை ஆப்ஷன் தாங்க. நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எது போட்டு வச்சாலும் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். நீர் பூசணிக்காய் போட்டு வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மோர் குழம்பு. அவ்வளோதாங்க. நல்லா வாசனையாக மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது.
அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு வடை போட்டிருக்கனால டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வடை ஊற குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.